பெரியண்ணே, இவனை நான் அந்த மார்க்கெட்லயே வச்சு பழி வாங்கி இருந்திருக்கணும். இல்லை, அவனை மார்க்கெட்டில் வச்சு போட்டால் நம்ம தேவையில்லாமல் மாட்டிப்போம். ஃபார்ம் ஹவுஸில் வச்சு போட்டால் தான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது. தேங்க்யூ. அத்தை, உங்களோட அது வந்து அதான் அந்த அந்த பேக். சரி சரி எடுத்துக்கிறேன். இதை மறந்துட்டீங்க? இல்ல, நான் மறக்கல. இறங்கிட்டு எடுத்துக்கலான்னு இருந்தேன். நீ வீட்டு பின்னாடி போ, நான் இவன் பின்னாடி போகிறேன். இன்னொரு அடி எடுத்து வச்ச இவனும். போன தடவை நான் உன்னை சும்மா விட்டுட்டேன். இந்த தடவையும் உன்னை அப்படியே விட்டுடுவேன்னு நினைக்காத. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, உன்னை நடக்க விட்டுருக்கேன்னு சந்தோஷப்படு. எப்ப என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க இங்க வந்திருக்கேன். என் குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னும். இல்லை இல்லை, என்னை விட்டுரு. நான் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இனிமே என் முகத்திலேயே முழிக்காத. போங்க இருந்த. பிரதீப், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபைனலி என் ஆசை நிறைவேற போகுது. ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. இன்னும் 4 நாள்ல ஷூட்டிங்கா. ஆனா நீ ஷூட்டிங்க்கு எப்படி போக முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு நாள் வேலை இல்லையே. தினமும் இவ்வளவு நேரம் வீட்டுல இல்லாம வெளியே இருக்கிறது நான் அம்மா அப்பா கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? பிரீத்தி, நான் தினம் போய் சொல்ல முடியாதுல்ல. வேற பார்க்க நான் தானே ஆசைப்பட்டேன். அதனால என் கனவையும் நான் தானே நிறைவேற்றிக்கணும். டோன்ட் வரி, நீ டென்ஷன் ஆகாத. என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதுலாம் நானே பாத்துக்கிறேன். உன்னை எதையும் செய்ய சொல்ல மாட்டேன். நீ அப்படின்னு செய்ய போற? நாளைக்கு பாரு, நாளைக்கே உனக்கு தெரிஞ்சிடும் உன்னோட வைஃப் எவ்வளவு ஸ்மார்ட், எவ்வளவு இன்டெலிஜென்ட். குட் நைட். குட் மார்னிங் ஆர்த்தி மேடம். குட் மார்னிங் அக்கா. எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். கோவமா? பின்ன நீ ராஜேஷ் தம்பி கூட வெளியூருக்கு போயிருக்க. அதுக்காக இங்க இருக்கிற எல்லாரையும் மறந்துடணுமா என்ன? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ண நினைச்சேன். ஆனா நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. இதுதானே சொல்ல வர? சரி, இந்த சாக்கு போக்கு சொல்றதெல்லாம் விடு. சீக்கிரமா முதல்ல என்கிட்ட இது சொல்லு. எங்க எல்லாரையும் மறக்கிற அளவுக்கு அப்படி அங்க என்னதான் நடக்குது? நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றதுக்கா?
இங்க ரொம்ப நல்லா இருக்கு. யார் கூட? யார் கூடனா? குழந்தைங்க கூட தான். வெறும் குழந்தைங்க கூட தானா? என்ன பொண்ணு நீ? அப்புறம் அவர் கூட வந்தா. இதுதானே நீங்க எதிர்பார்த்தீங்க? ஆ, இல்ல இல்ல, எனக்கு நீ சொல்றது புரியல ஆர்த்தி. யார் கூட? அப்படியா? உங்களோட குழந்தைனார் கூட. நிஜமாவா? நீ சொல்றது உண்மைதானா? ஆர்த்தி, நீ இந்த வார்த்தை சொல்றதை கேட்க நாங்க எல்லாரும் எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கோம். சரி, இத சொல்லு. எப்படி நடந்தது? என்ன நடந்தது? எல்லாத்தையும் சொல்லு. விஜய், இதோ வராத. சரி ஆர்த்தி, அத்தை கூப்பிடுறாங்க. ஆனா நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி ஆகணும், சரியா? ஐயோ, நான் சொல்ற எல்லாத்தையும் கொஞ்சம் கேளுங்க. அதுவும் இப்பவே கேளுங்க. அட இல்ல ஆர்த்தி, உனக்கு தான் தெரியும்ல, அத்தை கூப்பிட்ட உடனே போய் நிக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு. ஓகே, பை. பாய். சொல்லுங்க அத்தை. நீ எங்க போயிருந்த விஜய்? நான் வந்துட்டே இருந்தேன் அத்தை. விஜய், டிஃபன் பண்ணா மட்டும் போறாது, அதை சாப்பிடவும் செய்யணும். சரிங்க அத்தை. பிரீத்தி, நீ ஏதோ சொல்ல வந்தில்லம்மா? ஆமா மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் உங்க 2 பேர் மேலயும் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது என்னோட அம்மா சொன்னாங்க, மாமனார் மாமியார் அப்பா அம்மா மாதிரி எந்த ஒரு குழந்தைகளும் தன்னுடைய பிரச்சனைய பேரண்ட்ஸோட தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு. உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு முன்னாடி மாஸ் கம்யூனிகேஷன் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1 வருஷ கோர்ஸ் அது. ஆனா இந்த கல்யாணத்தால லாஸ்ட் மந்த் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. அம்மா ஃபோன் பண்ணாங்க, காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்துச்சான். நான் இப்போ விரும்பினா கூட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாமா? அப்புறம் அத எனக்கும் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. ஒரு மாசம் மட்டும்தான் அத்தை. எனக்கு நல்லா தெரியும், என்னோட இந்த 1 வருஷ உழைப்ப நீங்க வீணாக்க விட மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். அப்படிதானே அத்தை? ஆமாமா, யாரோட உழைப்பும் நிச்சயம் வீணாக கூடாது. அப்புறம் கத்துக்கிறது, படிக்கிறது இதெல்லாம் தப்பான விஷயம் இல்ல. அப்புறம் இந்த மாஸ் கம்யூனிகேஷன், அதுதான். ஆமா, இப்ப அதை படிச்சு நீ என்ன பண்ண போற? அதை படிச்சுட்டு நீ என்ன வேலைக்கா போக போற? அதுக்கு பதிலா வேற ஏதாவது கத்துக்கலாமே. இந்த துணி தைக்கிறது, சமைக்கிறது, அட இதுக்கெல்லாம் கூட ஸ்கூல்ல இருக்கு இல்லையா? அப்படி ஏதாவது இருக்கான்னு விசாரி, அது உனக்கு ரொம்ப யூஸா இருக்கும். ஆமா, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளாஸுக்கு போயிட்டு இருந்தீங்கல்ல, உங்க மருமக கிட்ட சொல்லலையா? அது வந்து யார் யார் என்னென்ன செய்யணுங்கிறது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்தது. என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மாஸ் கம்யூனிகேஷன்ல தான் அத்தை. அதனால தான் மருமகளே, உன்னோட விருப்பத்தை விட மாமியார் வீட்டுல இருக்கிறவங்க விருப்பத்தை தான் நீ முதல்ல பார்க்கணும். உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேம்மா. இந்த துணி தைக்கிற கிளாஸ் எல்லாம் ஒரு 2-3 மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும். நீ காலேஜுக்கு போனா அங்க ஒரு நாள் முழுக்க இருக்கணும் இல்லையா? அப்புறம் இந்த வீட்டை விஜி மட்டும் தனியா பாத்துக்கோல. அக்கா, நீங்க இந்த வீட்டை பாத்துப்பீங்களா ப்ளீஸ்? பாத்துக்கிறேன் பிரீத்தி. ஒருவேளை அத்தையும் மாமாவும் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தேங்க்யூக்கா, தேங்க்யூ சோ மச். அத்தை, அக்காவே எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்களா? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? சோ இப்ப நான் போகலாம்ல? ஆனா எனக்கு இது பிடிக்கல மருமகளே. நீ போகிறதுக்கு நான் உனக்கு இன்னும் அனுமதி கொடுக்கல. ஏன் அத்தை, ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? நான் சொன்னதுதான்.
என்கிட்ட வேற எதையும் நீ கேட்க கூடாது. சாரி அத்தை, நான் உங்களை கேள்வியெல்லாம் கேட்கல. என்னோட இன்கம்ப்ளீட் கோர்ஸ நான் ஏன் முடிக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஐ மீன், ஆர்த்தி அக்கா விஷயத்துல யாரும் எந்த தடையும் சொல்றதே இல்ல. அவங்கள மட்டும் ராஜேஷ் தான் கூட வேலைக்கு அனுப்புனீங்க. அப்புறம் இப்ப கூட மும்பையை சுத்தி பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்கீங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் எல்லாத்துக்கும் தடை போடுறீங்க அத்தை? ஏன் அண்ணி, பிரீத்தி சொல்றதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? எனக்கு என்னவோ நீங்க பிரீத்திக்கு அநியாயம் பண்றீங்களோன்னு தோணுது. விஜய் மருமக வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுவும் இல்லாம பிரதீப்பும் இதுக்கு எந்த தடையும் சொல்லல. அப்புறம் நீங்க எதுக்காக அண்ணி பிரீத்திய தடுக்கிறீங்க? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாரையுமே சமமா தான் நினைக்கிறோம். இனிமேலும் அப்படித்தான். மருமக பிரீத்தி அவளோட கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். என்னம்மா, 1 மாசம் கிளாஸ் இருக்குமாம்மா? ஆமா மாமா. சரி. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஒரு நிமிஷமா மருமகளே, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். உன்னோட உரிமையை கேட்கறதுக்கு முன்னாடி, இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி ஏதாவது குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நீ கவனிக்க வேண்டிய விஷயம் உன்னோட கடமை, பொறுப்பு. இதை எல்லாத்தையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிக்கணும். எங்களுக்காக, இந்த வீட்டுக்காக, எங்களோட மகன் ராஜேஷுக்காக, இந்த வீட்டு குழந்தைகளுக்காக ஆர்த்தி மருமக என்னெல்லாம் பண்ணாலோ, என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காளோ அதை யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ படிச்சவ, புத்திசாலி. முதல்ல உன்னை பத்தி யோசி. நீ என்ன தப்பு பண்றியோ அதை சரி பண்ண பாரு. அதுக்கப்புறம் உனக்கு உன்னோட உரிமையை கேட்கறதுக்கோ இல்லை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறதுக்கோ எந்த அவசியமும் இருக்காது. சின்ன மருமகளே, ஆர்த்திய பத்தி நீ பேசுறதுக்கு முன்னாடி அவள மாதிரி நடந்து காட்டணும். முடியுமா உன்னால? அட நீங்க என்ன காட்டுறீங்க அண்ணே? எனக்கு கொஞ்சம் பெரிய பெரிய வளையெல்லாம் காட்டுங்க சரியா? இந்த சிவப்பு கலரை வாங்கிக்க. உன்னோட கைக்கு இது ரொம்ப அழகா இருக்கும். சரிண்ணே, எனக்கு அந்த சிவப்பு கலர்லயே கொடுங்க 2 டஜன். இந்த மழை காலத்துல புருஷன் சொல்றது கேட்கலன்னா அந்த கடவுள் என் மேல கோவப்படுவாரு. எவ்வளவு ஆச்சுப்பா? 100 ரூபாங்க. இந்த வாங்கிக்க. அட வாங்க போவோம். அட அண்ணி, நீங்களா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அங்க பாத்தீங்களா, வளையல்கார் வந்திருக்காரு. ஆமா, அண்ணா எங்க? இங்க பாருங்க அண்ணி, நீங்களும் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி வளையல் வாங்கி போட்டுக்கங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, மழை காலத்துல புருஷன் பொண்டாட்டிக்கு வளையல் வாங்கி கொடுக்கணுமா, அது ஒரு சம்பிரதாயமா. அண்ணி, எங்களோட ஊர்ல இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, பொண்டாட்டி புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி வளையல் போட்டுக்கலனா அந்த இந்திர பகவான் கோச்சுப்பாராம். ஏ பார்வதி, சீக்கிரம் வா. அதோ வந்துட்டே இருக்க. அண்ணி, நீங்களும் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி வளையல் வாங்கி போட்டுக்கோங்க சரியா? என்னங்க என்னங்க? சொல்லுங்க. அது வளையல்காரர் வந்திருக்காரு. அதுக்கு என்ன? மழை காலம் வேற இல்ல. அது எனக்கும் தெரியும். மழை காலத்துல ஒரு சம்பிரதாயம் இருக்கா. பெயிண்ட் கொடுக்கறதானே? ஊஞ்சல ஆட்டி விட்டு அதைத்தான் நான் பண்ணிட்டேனே. இல்ல இல்ல, இன்னொரு சம்பிரதாயமும் இருக்கு. பார்வதி சொன்னா இந்த மாதிரி மழை காலத்துல புருஷன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வளையல போட்டுக்கணுமா. இங்க பாருங்க ஆர்த்தி,
எனக்கு இந்த சம்பிரதாயம் மேலாம் நம்பிக்கை இல்லை. நானும் அதை ஒத்துக்கிறேன். ஏன் ஏன் இப்படி பாக்குறீங்க? வாங்க வந்து எனக்கு வளையல் வாங்கி கொடுங்க. அண்ணா, எனக்கு என்ன வேணும்னா அந்த பிங்க் கலர்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல, அந்த வளையல் எடுங்க. அதான். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இதுல எனக்கு ஒரு டசன் கொடுங்க. ரெண்டு டசனா கொடுத்துருங்க. வேண்டாம். அருண், என்ன பண்ற? விழுந்துற போற. வேண்டாண்ணா, 2 டசன் வேண்டாம், 4 டசனா கொடுத்துருங்கண்ணா. ஆர்த்தி, என்ன பண்றீங்க? ம், அந்த- இது என்ன கலர்னு நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இங்கதான் அழகா இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு. அதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், உங்களுக்கு பிடிச்ச வளையல வாங்கித்தாங்கன்னு. புருஷன் தன்னோட மனைவிக்கு அவருக்கு பிடிச்ச கலர்ல வளையல் வாங்கி கொடுக்கறது கூட ஒரு சம்பிரதாயம் தான். அப்படி நீங்க செய்யலன்னா அந்த இந்திர கடவுள் கோவப்படுவாரா? நானா ஒண்ணு அப்படி சொல்லல, பார்வதி தான் அப்படி சொன்னா. ஆனா அந்த அந்த கலர் கொஞ்சம் எடுங்களேன். இந்தாங்க சார், முதல்ல கைக்குள்ள போகுதான்னு போட்டு பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உட்கார்ந்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும்ல. जाने क्यों फिर झुक जाते हैं, नैनों से ये मिलकर नैना जाने क्यों फिर झुक जाते हैं, आगे बढ़ते ही कदम ये
कभी है